வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி 12ஆம் வகுப்பினுடைய ரிசல்ட் வருது. எதுக்காக இந்த ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஒவ்வொரு வருஷமுமே நம்ம எதிர்பாராத சில விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப பிஞ்சு குழந்தைகள் அது வளர்ந்து வரக்கூடிய தருணத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தேவையில்லாமல் உயிரை மாச்சுக்கிடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். போன வருடம் கூட +2 தேர்வில் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சில பாடங்களில் மிஸ்டேக் ஆனதில், ஏன்னா இந்த விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். இது ஒரு இன்றைக்கி +2 பிள்ளைங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற கடவுளெல்லாம் வேண்டிட்டு ரொம்ப ஒரு மனம் படபடப்போடு இருப்பாங்க. யாரும் அந்த மாதிரி படபடப்போடு இருக்க வேண்டாம். அமைதியாக இருங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ இல்லைன்னா, இப்போ ஒரு பாடத்தில் இல்லைன்னா கூட நம்ம அரியர் வச்சு மறுபடியும் பரீட்சை எழுதி நம்ம பாஸ் ஆக முடியும். ஆனால் இந்த உயிர் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு. படிப்பு ஒன்று தான் ரொம்ப அப்படின்னு அதுக்கே ரொம்ப அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் அடுத்து முன்னேறதுக்கான வழியை நம்ம பார்க்க முடியும். அதனால் எல்லாருமே பாஸ் ஆகணும், எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும். அம்மாவோட அருளால் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கணும். ஒரு சில பிள்ளைங்கள் அப்படி தப்பி தவறி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவங்கள பெற்றவங்களோ இல்லை அந்த பிள்ளைங்களோ துளி கூட கவலைப்படாதீங்க. வாழ்க்கை அதை மட்டுமே முக்கியத்துவப்படுத்தி இல்லை, கண்டிப்பாக உங்களால் இன்னொரு விஷயத்துக்கு கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதனால இதில் நீங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கலாம். பெரிய முன்னேற்றம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. எந்த ஒரு தோல்வியுமே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான ஒரு படி அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சம் கொண்டு சேர்க்கும். நான் நல்ல மார்க் எடுப்பேன், நான் நல்ல மார்க் எடுத்து நல்ல பாஸ் ஆவேன், நல்ல காலேஜில் சேருவேன் அப்படின்னு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே நிறைய வேணும். அந்த நம்பிக்கை, அந்த பலத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே கொண்டு கண்டிப்பாக சேர்க்கும். அதனால் அதே போல் பெற்றவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செஞ்சு பிள்ளைங்க ஏதோ ஒரு பாடத்தில் தவறி இருந்தாலோ இல்லை மார்க்கு குறையாக இருந்தாலோ முகம் சுழிச்சு பேசிடாதீங்க. அவங்க உடைஞ்சு போகக்கூடிய தன்மை பெற்றவங்க பேசும்போது தான் அதிகமாக இருக்கும். பெற்றவங்க ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மற்றவங்க பேசுகிறத அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் பெற்றவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படியே ஏதாவது ஒன்று இருந்தாலும் அவங்களுக்கு தைரியம் கொடுத்து, ஒன்றும் இல்லை தங்கம், ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்குது உனக்கு, அதுக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் அந்த நேரமாகத்தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி அதே போல் பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டுக்காரங்கெல்லாம் விசாரிக்க கண்டிப்பாக ஓடி வந்துடுவாங்க. நீ என்ன இப்படி பண்ண, நீ என்ன அப்படி பண்ண, ஐயோ நீ இப்படி எடுத்திருக்க, இந்த அவங்கெல்லாம் அப்படி எடுத்திருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. ஏன்னா ஒரு இழப்பு அப்படிங்கிறது இழந்துட்டோமேன்னா அடுத்து திரும்ப கிடைக்காது, பார்க்கவே முடியாது. அதனால் தைரியத்தோடையும் ஆனந்தத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருங்க. அம்மா சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து நல்லபடியாக பாஸ் ஆவீங்க. தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. சரியா? இன்றைக்கி இந்த ஒரு பதிவை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.